ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மென்டல் அபிலிட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 6% வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் ஈக்குவல்ட்டு என்னது 6%. 3 ஆண்டுகள் n ஈக்குவல்ட்டு 3 ஆண்டுகள். ஒரு தொகையோட தனி வட்டியோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ ஈக்குவல்ட்டு என்னது 90. அப்படின்னா அதே தொகைனா வந்து என்னென்னா பி என்னது ரெண்டுத்துக்குமே சேம். அதே தொகையை என்ன பண்ணுறாங்க, திரும்ப டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல்ட்டு 6 ஆண்டுகளுக்கு. அப்படின்னா இது n1 வச்சுக்கலாம். n2 ஈக்குவல்ட்டு 6 ஆண்டுகள். வட்டி விகிதத்தையும் மாற்றிட்டாங்க. எப்படின்னா இது R1 வச்சுக்கலாம். இது R2 ஈக்குவல்ட்டு என்னென்னா 7% வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் சம். இது நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு என்ன இருக்கும்? PNR/100. சப்போ நம்மளுக்கு 3 அன்னோன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா பி. அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா என்னென்னா அந்த பி எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது SI1 வச்சுக்கலாம், அது 2ன்னு வச்சுக்கலாம். SI1 ஈக்குவல்ட்டு என்ன? P × N1 × R1/100. SI1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஈக்குவல்ட்டு P × N1க்கு பதிலாக 3 × R/6 × 100. 6/100 வரும். ஸோ என்ன பண்ணலாம்? P is equal to 90 × 100/3 × 6. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையில்லாத கேன்சல் பண்ண போகிறோம். 3ஆல் பண்ணால் 3 30 வரும். 6ஆல் பண்ணால் 6 5 வரும். ஸோ P is equal to என்னது 500 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் அசல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. P is equal to 500. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இரண்டாவதாக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணாங்கல்ல, ரெண்டாவது தடவை இந்த 500 ரூபாய் டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா SI2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கு எவ்வளோ வருதுன்னா P × N2 × R2/100 இதான் வருது. நம்ம P என்ன கண்டுபிடிச்சோம்? 500. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். SI2 என்னன்னு நமக்கு தெரியாது. ஈக்குவல்ட்டு Pக்கு பதிலாக 500, N2க்கு பதிலாக 6 × 7/100. ஓகேவா? இப்போ தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ணுறேங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5 × 6 × 7. 5 × 6 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. 30 × 7 என்ன வரும்னா 210 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 210 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? 210 அப்படின்றது தான் தனி வட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ₹800 கொடுத்துருக்காங்க. ₹800 தனி வட்டியில் டெபாசிட் பண்ணுறாங்க. 3 ஆண்டுகள் அது எவ்வளோ ஆகுது அப்படின்னா ₹920 ஆகுது. P is equal to 800 இருந்தது. N is equal to என்னது எத்தனை ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள். எவ்வளோ ரூபாயா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to 920 அப்படின்னு ஆகுது. அதோட வட்டி விகிதம் என்னென்னா 3% அதிகரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு R1 ஒரு வட்டி விகிதம் இருந்திருக்கு, அது நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இருக்க வட்டி விகிதம். ரெண்டாவதாக வட்டி விகிதம் சேஞ்ச் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா R1 + 3%. 3% அதிகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அதே அசல் 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி எவ்வளோ ரூபாய் மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னது அமௌண்ட்டு புதுசாக வந்திருக்க அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக இருக்க அமௌண்ட்னா என்ன? அமௌண்ட்டோட ஃபார்முலா படி என்னென்னா P + SI. எப்படியும் அசல் சேஞ்ச் ஆகலை, அதே பணம் தான் இருக்க போகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI தனி வட்டி சேஞ்ச் ஆகும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல R1 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு முதல்ல என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். SI ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு SI1 ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P × N × R1/100. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம R1 கண்டுபிடிக்க போகிறோம். R1 பாருங்கள், இது ஏற்கனவே தெரியாது. SI1 தெரியலனா எப்படி நம்ம R1 கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா SI1க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா A - P. நம்ம மொத்தமாக வர தொகையிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண தொகையை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? வட்டி பணம் எவ்வளோன்னு கிடச்சிரும். இதான் நம்ம பண்ண போகிறோம். 920லேருந்து 800 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 120 வரும். அப்போ 120 அப்படின்றது தான் என்னது ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வச்சுருந்த அமௌண்ட்டுக்கான தனி வட்டி. 120 ஈக்குவல்ட்டு Pக்கு பதிலாக என்ன 800 × Nக்கு பதிலாக 3 R1 அப்படியே வச்சுக்கிறோம் /100. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். R1 ஈக்குவல்ட்டு 120 × 100/800 × 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ கேன்சல் பண்ணிடுங்க தேவையில்லாதெல்லாம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணணும். அது 8 பண்ணால் 8
8 1 8 வரும், மிச்சம் 4 இருக்கும், 8 5 40 இருக்கும். 3ஆல் பண்ணால் 5 வரும். அப்போ R1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகேவா? இதான் வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து போட்ட பணத்தோட அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். R1 ஈக்குவல் டு 5% அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ R2 ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 5 + 3 என்னென்னா 8% இருக்கும். இப்போ 8%க்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். SI2 ஈக்குவல் டு என்னென்னா P × N × R2/100. P என்ன? அதே வேல்யூ தான். இன்ட்டு 800 ஈக்குவல் டு 800 இன்ட்டு 3 இன்ட்டு என்னது 8/100. இந்த 100ம் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு என்ன வரும்னா 8 × 3 × 8. 8 8 என்னென்னா 64 வரும். 64 × 3 என்ன வரும்? 64 × 3. 3 4 12, மிச்சம் 1 இருக்கும். 192 அப்படின்னு வரும் நம்மளுக்கு தனி வட்டி. தனி வட்டி எவ்வளோ வருது? SI1 ஈக்குவல் டு 192 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். SI2 என்ன வருது நம்மளுக்கு மதிப்பு அப்படின்னா 192 வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தொகை கேட்டிருக்காங்க. தொகைனா மொத்தமாக இருக்கிற தொகை. ஏஸ் ஈக்குவல் டு என்னென்னா P + SI2 அப்படின்னு வரும். P என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க தொகை 800 + SI2னா 192. ரெண்டுத்தையும் சேர்த்தா 992 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இதான் அந்த ஆன்சர். தொகைன்னு கேட்டாங்கன்னா எப்போதுமே நம்ம வைப்பு நிதி எவ்வளோ வச்சுருக்கோம் அது ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வந்து போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.